வணக்கம். இன்றைய தினம் பல மீனவர்களின் கோரிக்கையை அடுத்து கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற மன்னார் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மீனவர்களின் கோரிக்கை தொடர்பாக நேரடியாக கடற்தொழில் அமைச்சரோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிரச்சனை அவசரமாக தீர்த்து வைக்க வேண்டிய அல்லது கலந்துரையாடப்பட வேண்டிய விடயம் என்ற வகையிலே இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சிலிருந்து அதன் மீன்பிடி பணிப்பாளர் அவர்களும் அதே போல கடற்தொழில் அமைச்சினுடைய பிரத்யேக செயலாளரும் இன்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே மீனவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. அங்கே மீனவர்களுடைய கோரிக்கை சிறப்பாக அவர்களுடைய அந்த கரைவலை தொடர்பான பிரச்சனை, அதாவது உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழிலை மேற்கொள்வது தற்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதனால் மீனவர்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே அவர்களது கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திலே இது மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்கள் ஆராயப்பட்டன. கரைவலை தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்திலே கரைவலை தொடர்பான இலங்கைக்கான சங்கம் ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட அந்த கலந்துரையாடலிலே ஏற்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவாக அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இது தொடர்பாக மன்னார் மீனவர்களுடைய கருத்து இங்கு தெரிவிக்கப்பட்டது. மன்னார் பிரதேசம் ஏனைய கடல் பிரதேசங்களை விட கடல் அடியிலே இருக்கின்ற தாவரங்களோ ஏனைய விடயங்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே இல்லை என்று சொல்லியும் இந்த பூகோள அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து அந்த தொழிலை செய்வதற்காக கோரிக்கை விடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது தொடர்பாக கோரிக்கை விட்டிருந்தோம். எனினும் இங்கு வந்திருந்த பணிப்பாளர் விரைவாக அதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழுவுடன் கலந்துரையாடி பொருத்தமான ஒரு தீர்வை விரைவாக பெற்றுத்தருவதற்காக கூறியிருந்தார். அதை விட பட்டிவலை தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டது. அதற்கு வருகின்ற 2 மாதங்களுக்குள்ளே நாரா நிறுவனத்தின் ஊடான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த தொழில் தொடர்பாகவும் அதற்கு எதிர்ப்பு இருப்பதன் காரணத்தினால் முழுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதற்கு பொருத்தமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் சுருக்குவலை தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மீனவர்களுக்கான பாடு வழங்குவது தொடர்பான விடயங்களும் அதே போல் மீன்பிடி துறைகள் வழங்குவது தொடர்பான விடயங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மீன்பிடி துறைகள் வழங்குவது தொடர்பாக மீனவர்களுக்கு சாதகமான வகையிலே அதை தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக வர்த்தமானி பிரசுரிக்க இனம் காணப்பட்டு வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு அவர்களுக்கான தொழில் புரிவதற்கான இடங்கள் வழங்குவதாக இங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடலரிப்பு தொடர்பான விடயங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டன. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சாதகமான முறையிலே தீர்வுகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட முடியும் என்ற வகையிலே இங்கு கூறப்பட்டது. இன்றைய தினம் ஒரு சுமூகமான கலந்துரையாடலாக இருந்தது. இந்த கலந்துரையாடலை உண்மையை கடற்தொழில் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கேட்டபோது உடனடியாக 25ஆம் தேதி நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். 27ஆம் தேதி இதுக்கு அவர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு தன்னுடைய அமைச்சிலிருந்து அலுவலர்களை அனுப்பியமைக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இந்த துறை, அதாவது இந்த பட்டிவலை தொடர்பாக கடலிலேயும் சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தார்கள். எனவே இந்த மீனவர்களுக்கு சாதகமான முறையிலே தங்களுடைய தொழில்களை புரிய வேண்டும், அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே என்று எங்களது ஒட்டுமொத்தமான கோரிக்கையாக இருந்தது. நிச்சயமாக அவற்றுக்கான விரைவான தீர்வுகள் அரசினால் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விரைவுபடுத்தி அந்த தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நிச்சயமாக மன்னார் மாவட்டம் சார்பாக தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையிலேயே இந்தியா இலங்கை என்பது மிகவும் அண்மையில் உள்ள அயல் நாடு இரண்டுக்கான ராஜதந்திர ரீதியிலான தொடர்புகள், நெருக்கமான தொடர்புகள் நிறையவே இருக்கின்றன. இந்த பிரச்சனை இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை. இதற்கு ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும்.
அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்தியா இலங்கையினுடைய ஒரு சகோதர நாடு என்ற வகையிலான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு இலங்கைக்கு அவ்வப்போது பாரிய பிரச்சனைகள் அல்லது அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது உடனடியாக உதவுகின்ற நாடு இந்தியா என்ற வகையிலே சரியான முறையில் ராஜதந்திர ரீதியிலே இதை அணுகி இதற்கான தீர்வை காண வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இப்பொழுது இன்றைய தினம் பணிப்பாளர் அவர்களும் கூறியிருந்தார், அவர் இந்தியா சென்றிருந்த போது அங்குள்ள மீனவர்களுடன் கலந்துரையாடியதாக. எனவே இதற்கான சரியான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு விரைவாக ஒரு சுமூகமான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் என்ற ரீதியிலே ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முனைப்பு காட்டி வருகின்றார். நிச்சயமாக இரண்டு மீனவர்களும் இரண்டு தரப்பும் பாதிக்காத வகையிலான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் அதற்கு சாதகமான வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அளவிலான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு பொருத்தமான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம்.